அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் மண்ணிலிருந்து தொடங்குவோம். எனக்கு முதல்ல சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா சளி, இரும்பல். இப்போ யாருக்காவது சளி பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அது நமக்கு ஈஸியாக பிடிச்சிக்குது. அதனால் கொஞ்சம் பத்திரமா இருங்க எல்லாருமே. சுக்கு காஃபி கொடுங்க. இந்த ஒரு 2 வாரமாக பார்க்குற வேலை பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாது. வெளியில் நம்ம சொன்னோம் அப்படின்னா மற்றவங்க இது எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க மீன்ஸ் சின்ன பசங்க தான், முக்கால்வாசி சின்ன பசங்க தான். பசங்கன்னா ஃபுல்லாக பையன் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் நினச்ச மாதிரியே இந்த பரீட்சை லீவு முடிஞ்சு மறுபடியும் கல்லூரியோ அல்லது பள்ளிகளோ திறந்ததுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடி போகிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. தயவு செய்து குழந்தைங்களோட மாற்றத்தை கவனிங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசு தான் ஆகுது. பையனுக்கு 16, பிள்ளைக்கு 16, பையனுக்கு 17, பிள்ளைக்கு 16, இல்லை பிள்ளைக்கு 18, பையனுக்கு 17. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த நேரமே இந்த ஃபோன்னால தான் வீணாக போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. எப்படி காவல்துறைக்கு போனால் யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு நெஞ்சை விதைச்சிடுறாங்க. எங்கே போய் முடியும் தெரியல. அத்தனை வருஷம் வளர்த்துன அம்மா அப்பா எனக்கு தேவையில்ல. எனக்கு நான் ஹோமுக்கு போகிறேன், சட்டத்தில் இடம் இல்லைன்னா நான் ஹோமுக்கு போகிறேன், இல்லைன்னா நான் அவங்களோட தான் போவேன். எவ்வளோ குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட அவ்வளோ கத்தி கதறி உருள்றாங்க. மனசாட்சியே இல்லாமல் ஏன் இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அது சட்டத்தின்படி இன்னைக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில் 19னா அவங்களுக்கு உடனே அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த உலகம் தெரிஞ்சிடும், அவங்க பயங்கரமாக வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் சட்டம் அப்படிங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்கள அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஜாதி பிரச்சனையா? ஏங்க என்னன்னே தெரியாமல் பெற்று வளர்த்து கொண்டு எல்லாம் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? லட்சக்கணக்கில் பணம் கட்டி கல்லூரியில் சேர்த்துறவங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? அவங்களோட தேவை என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? தயவு செய்து சப்போர்ட்டுக்கு போகிறவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படி அனுப்பிச்சுட்ருவீங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். எந்த தருதலைக்காவது நீங்கள் அனுப்பிச்சுட்ருவீங்களா, கொடுத்துட்ருவீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் போங்க. நிறையா மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருக்குது. மேஜர் ஆனால் எல்லாத்தோட மனசையும் கொண்டுட்டு நீங்கள் தேடிட்டு போகிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதற்கானபடி செயல்படணும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு நேரத்தில் நான் சொல்கிறேன். எல்லோரும் கவனமாக இருங்க. நிறைய சளி பிடிக்குது, பத்திரமா இருங்க. மாற்றம் வண்டிகள் இருக்கிறவங்க நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.